அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹதஹு லா ஷரீக லஹு. புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே. அந்த அல்லாஹுவை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் பகர்கின்றேன். நாம் வழிபடக்கூடிய அந்த அல்லாஹ் தனித்தவராகவும் இணைகள் அற்றவராகவும் ஒருவராகவும் ஏகோபித்த அதிகாரத்திற்கு உரிமை உள்ள ஒருவராகவும் இருக்கின்றார். அத்தகைய இரட்சகரை, மகத்தானவரை, ஞானமிக்கவரை, அருள் செய்பவரை இங்கே நாம் வழிபடுவதற்காக, அவரை மட்டும் கலப்படமின்றி தனித்து வழிபடுவதற்காக இந்த ஜும்மாவுடைய முதல் அமர்விலே அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அவரை மட்டுமே கடவுளாக நாம் அடையாளம் கண்டு அவரை மட்டுமே வழிபடக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் செய்திருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான இந்த அல் குர்ஆன் மட்டுமே மார்க்கத்தின் ஆதாரம் என்றும், இந்த குர்ஆனை தவிர வேறு எந்த ஒன்றும் ஆதாரமோ அடிப்படையோ இல்லை என்றும் நாம் ஒரு தெளிவான புரிந்து கொள்ளுதலை அடைந்திருக்கின்றோம். அதற்கு அல்லாஹ் வழிவகை செய்திருக்கின்றார். மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான இந்த அல் குர்ஆன் 114 அத்தியாயங்களை கொண்டதாகவும் 6346 வசனங்களை கொண்டதாகவும் உள்ளது. அந்த வார்த்தைகளிலிருந்து நாம் தொடர்ச்சியாக சின்ன சின்ன சூறாக்களிலிருந்து பார்த்துக்கிட்டு வரோம். கடந்த வாரங்களில் நாம் சூறா 80 அபச என்ற தலைப்புடைய ஒரு சூறாவை நாம் வசனம் 42 வரைக்கும், அதனுடைய முடிவு வரைக்கும் பார்த்து முடிச்சிருக்கிறோம். அதனால் இன்றைக்கி இன்ஷா அல்லாஹ் என்ன செய்ய போகிறோம், அதுக்கு முந்தி இருக்கக்கூடிய ஒரு சூறா 79 பறிப்பவர்கள், அந்நாசியாத் என்று சொல்லக்கூடிய தலைப்பு உள்ள ஒரு சூறாவை பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய வார்த்தைகள். இந்த குர்ஆன் மீண்டும் மீண்டும் படிக்கக்கூடியதாகவும் அந்த வார்த்தைகள் நமக்கு சரியான வழியை காட்டக்கூடியதாகவும் ஆக்கி வைத்திருக்கின்றார். இன்று அல்லாஹ் நமக்கு இந்த சூறாவின் மூலமாக, இந்த வசனங்களின் மூலமாக எதனை கற்றுத்தர நாடுகின்றாரோ அதனை நாம் கற்றுக்கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். சூரா 79 பறிப்பவர்கள், அன் நாசியாத். கடவுளின் பெயரால் மிக்க அருளாளர், மிக்க கருணையாளர். ஒவ்வொரு சூறாவினுடைய துவக்கத்திலையும் 9வது அத்தியாயத்தை தவிர மற்ற எல்லா சூறாக்களும் நாம் இந்த வசனத்தை பார்க்குறோம். எந்த ஒரு விஷயத்தையும் துவங்கும்போது அல்லாஹ்வுடைய பெயர் கூறி துவங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையை நாம் இதிலிருந்து கற்றுக்கொள்கிறோம். அப்போ இந்த சூறாவில் கடவுளின் பெயரால், அவர் எத்தகையன்னு சொன்னால் மிக்க அருளாளர், மிக்க கருணையாளர். நாம் என்ன புரிஞ்சு வச்சிருக்கிறோமோ அதையும் தாண்டி அவர் மிக்க அருளாளராகவும் கருணையுடையவராகவும் இருக்கின்றார். நம்முடைய வாழ்வில் நம்ம பலவிதமான அனுபவங்களை நாம் அடைஞ்சிருக்கிறோம். அல்லாஹ் நமக்கு ஏராளமான நன்மைகளை நமக்கு வழங்கி கொண்டிருக்கின்றார். நம்முடைய நினைவுகூறுதல், வழிபடுதல், அமல்கள் செய்தல், இதையெல்லாம் தாண்டி பெரும் கருணை நம்மீது தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கின்றது. அதை நாம் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறோம். உண்மையில் அல்லாஹ் மிகவும் கருணையாளர் அப்படிங்கிறத நாம் உணர்ந்தவர்களாக இருக்கிறோமா அப்படிங்கிறத நாம் அறியணும். அப்போ தான் நாம் உண்மையில் நாம் அல்லாஹ்வை, நம்முடைய இரட்சகரை, கடவுளாக, அவர் மிக்க கருணையாளராக இருக்கின்றார் அப்படிங்கிறத நாம் எப்போ உணர்வோம் அப்படின்னா, இது மாதிரி அவருடைய அருளையும் கருணையும் நாம் பெறும்போது பலவிதமான சூழ்நிலைகள் வரும், ஆபத்து வரும், பேராபத்து வரும். பல பேர் நமக்கு முன்னால் நம்மளை சுற்றி அதை அடைஞ்சிருப்பாங்க. ஆனால் நாம் அதுக்கு மத்தியில் வாழ்ந்துட்டுருப்போம். நாம் ஒரு சுகவாசியாக இருப்போம். இது அல்லாஹ் நமக்கு அருளும் கிருபையும் செஞ்ச ஒன்றா இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சி பார்க்கும்போது அவருடைய அருள் அளப்பெரியதாக இருக்குது. நம்மீது ஒரு பெரும் கருணை உடையவராக இருக்கிறாரு. அதனால தான் நாம் நம்முடைய வருமானத்துக்கு தகுந்த மாதிரி இல்லாமல் அதையும் தாண்டி ஒரு மேலான ஒரு அனுபவிப்புகளை அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய வீடாக இருக்கட்டும், நம்முடைய உணவுகளாக இருக்கட்டும், நம்முடைய பழக்க வழக்கங்கள் உள்ள நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு சிறப்பான ஒரு விஷயம் அல்லாஹ் நமக்கு ஆக்கியிருக்கிறாரு. ஏன்னா அவர் நம்மீது கருணையுடையவராக இருக்கிறாரு அப்படிங்கிறத நாம் அறிகிறோம். அப்படி அல்லாஹ்வை நாம் அதிகம் கருணையுடையவராக அறியும் போது, பார்க்கும்போது அல்லாஹ் நமக்கு மென்மேலும் நாம் அதன் மூலமாக நன்றி செலுத்துகிறோம். அவருடைய கருணையை நாம் நம்முடைய மனசுக்குள்ளே விவரிக்கும் போது, அதை நினைக்கும் போது
அல்லாஹ்வை நாம் நினைக்கும் போது அல்லாஹ் நமக்கு மென்மேலும் வழங்கக்கூடியவராக இருக்கிறாரு. நம்முடைய நன்றி அறிதலை பொறுத்து அவர் தாராளமாக வழங்குறாருங்கிறதையும் நாம் அறிகிறோம். அந்த அடிப்படையில் நாம் எல்லா விதமான அனுபவிப்புகளையும் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இந்த சூரானுடைய முதல் வசனம், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பலவந்தமாக பறிப்பவர்கள், இது என்ன விஷயம் சொல்லப்படுது அப்படின்னா, பிராக்கெட்டில் கொடுத்துருக்கிறார், நம்ப மறுப்பவருடைய ஆன்மாக்களை பலவந்தமாக பறிப்பவர்கள் ஆகிய வானவர்கள். நமக்கு படைப்பில் 4 விதம் இருக்குன்னு அறிஞ்சிருக்கிறோம். அது மலக்குகள் முதல் தரமாக இருக்கக்கூடிய படைப்பாக இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ஏகபத்தி அதிகாரத்தை ஏற்றுக்கொள்ளாத சாத்தானுடைய கருத்தை ஏற்றுக்கொண்ட ஜின்கள் ஒரு வகையாக இருக்குது, அது 2வது வகையாக இருக்குது. மற்றபடி இந்த மரம், மட்டை, பள்ளி, பாச்சான், பூச்சி, விலங்குகள், ஏராளமான படைப்புகள் இவையெல்லாம் அல்லாஹ்வுடைய ஏகோபித்த அதிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வுடைய அந்த வல்லமையை ஏற்றுக்கொண்டு சாத்தானுடைய கண்ணோட்டத்தை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வுடைய வல்லமையை என்ன செஞ்சாங்க, புரிந்து கொண்டு உடனே மன்னிப்பு கேட்டாங்க. சாத்தானுடைய கருத்தை, கடவுளை போல் என்னாலும் ஆட்சி செய்ய முடியும் அப்படிங்கிற கருத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்து உடனடியாக மன்னிப்பு கேட்டு திருந்தியவர்கள் தான் இந்த 3வது வகை ஆன்மாக்களாக இருக்கிறாங்க. சாத்தானுடைய அந்த கண்ணோட்டத்தை, கடவுளை போல் என்னாலும் ஆட்சி செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்தை நாம் என்ன செய்யலை, மனிதர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, அதை நாம் தப்புன்னு சொல்லவும் இல்லை, அமைதி காத்த மக்களாக இருந்தோம். அதனால் நாம் 4வது வகையாக மனிதர்களாக படைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ இங்கே அல்லாஹ் மலக்குகளை பற்றி சொல்கிறார். அல்லாஹ்வுடைய ஏகோபித்த அதிகாரத்தை ஏற்றுக்கொண்ட முதல் படைப்பாகிய மலக்குகள் ஒரு பெரும் கூட்டம் இருக்குது. நாம் எண்ணிக்கையில் அவங்கள எண்ண முடியாது. அவங்களுக்கே தெரியாது நாம் எவ்வளோ பேர் இருக்கிறோம் அப்படிங்கிறது. அப்போ அந்த வானவர்கள் பலவந்தமாக பறிப்பவர்களாக இருக்கிறாங்க. ஒவ்வொரு மனிதனுக்கும் மரணம் ஏற்படுது. சில மனிதர்களுக்கு ரொம்ப கஷ்டமான மரணமாக இருக்குது, சில மனிதர்களுக்கு இலகுவாக இருக்குது. நாம் பார்க்குறோம். அதை 2 வகையாக அல்லாஹ் சொல்கிறார். மேலும் நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்களை மகிழ்ச்சியோடு மென்மையாக எடுப்பவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆன்மாவை எடுக்கிறது 2 விதமாக இருக்குது. நம்பிக்கையாளர்களுக்கு மிக மென்மையாக எந்தவித கஷ்டமும் துன்பமும் வலியும் இல்லாமல் வெளியேற்றப்படுகிறது. அது மென்மையாக எடுக்கப்படக்கூடியதாக இருக்குது. அந்த காரியத்தை மலக்குகள் செய்கிறாங்கன்னு சொல்கிறாரல்ல. அதே மாதிரி பலவந்தமாக பிடுங்கப்படுறது யார்கிட்ட அப்படின்னு கேட்டால் நிராகரிப்பாளர்கள்ட்ட, நம்ப மறுப்பவர்களை, கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், கடவுளை உடைய வல்லமையை பார்த்து நம்ப மறுப்பக்கூடிய ஆன்மாக்களை அவங்களுடைய மரணத்தின் போது கடுமையாக பிடுங்கப்படுது. பலவந்தமாகனா அவன் தரமாட்டேன்னு சொல்கிறான். ஆன்மா மரணத்தின் போது வெளியிட மறுக்கிறான். ஆனால் அதை பலவந்தமாக பிடுங்கி எடுக்கப்படுது. அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சி பார்க்கலாம். தான் நல்லா சொல்கிறாரு, பலவந்தமாக பறிப்பவர்கள் ஆகிய வானவர்கள். நம்ப பறிப்பவருடைய மரணம் அப்படி இருக்கும். நம்ம பார்க்குறோம், நிறைய பேரை பார்க்குறோம் இந்த உலகத்தில். மரணிக்கும் போது ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரொம்ப கத்துறாங்க, ரொம்ப வலின்னு சொல்கிறாங்க, பல நாளாக துடிச்சிட்ருக்குறாங்க, அதை தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு சத்தம் போடுறாங்க, அழுகுறாங்க, வேதனை அடைகிறாங்கன்னு நம்ம நிறைய கேள்விப்படுறோம். இதெல்லாம் என்ன அப்படின்னா, அவங்க ஆன்மாவை கொடுக்கறதுக்கு தடுக்கிறாங்க. ஆனால் அதை பலவந்தமாக பிடுங்கப்படுவது. ஒவ்வொருத்தருடைய மரணம் வித்தியாசம் இருக்குது. சில பேருடைய ஆன்மா தூக்கத்திலேயே போகும், சில பேருடைய ஆன்மா வியாதி வரத்துக்கு முன்னாலேயே போகும், சில பேருடைய ஆன்மா திடீர் விபத்தால் போயிடும். அதெல்லாம் எதுவுமே நமக்கு தெரியாது. இது மாதிரி பலவிதமான மரணங்களில் 2 விதமாக இருக்குது. அந்த மரணங்கள் ஒன்று பலவந்தமாக பறிக்கப்படுது, இன்னொன்று மென்மையாக எடுக்கப்படுது. அது யார் யாருக்கு எப்படி செய்வோங்கிறது அல்லாஹ் சொல்கிறார். ஆக நிராகரிப்பாளருடைய ஆன்மாக்களை பலவந்தமாக பறிக்கக்கூடிய வானவர்களாக இருக்கிறாங்க. மேலும் நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்களை மகிழ்ச்சியோடு மென்மையாக எடுப்பவர்கள். இங்கே உங்களுடைய வாழ்வு முடியுது, மென்மையாக எடுக்கப்படுது. அவங்க அப்படி ஆன்மா உடனடியாக அல்லாஹ்வுடைய சாம்ராஜ்யத்தில் அங்கே இருக்குது. இங்கே மரணித்து ஜனாசா கிடக்கும் பொழுதே அவருடைய ஆன்மா சொர்க்கத்தில் இருக்கிறதா நாம் அறிகிறோம். மேலும் இந்த மலக்குகளை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது எல்லா இடங்களிலும் மிதக்கின்றவர்கள், மிதக்கக்கூடியவங்கன்றார். நம்மளை மாதிரி நடக்கக்கூடியவங்க, இருக்கக்கூடியவங்க அப்படி இல்லை, மிதக்கக்கூடியவங்கன்னு சொல்கிறார். இப்போ ஒரு தண்ணியில் ஒரு பந்தை போட்டோம்னா, காற்றுள்ள பந்தை போட்டோம்னா, ஒரு பஞ்சு போட்டோம்னா எப்படி அது காற்று ஏறாத பஞ்சு எப்படி அது மிதக்குதோ,
அது மாதிரி மிதக்கக்கூடியவர். காற்றில் மிதக்குவாங்க, தண்ணியில் மிதக்குவாங்க, தரையில் மிதக்குவாங்க. ஒட்டு மொத்தமாக அவர்கள் இந்த உலகத்தில் மிதக்கக்கூடியவங்களாக இருப்பாங்கிறத அல்ல நம்ம கற்றுக் கொடுப்பார். சில பேருக்கு எல்லாம் ஆர்வம் இருக்கும்ல, மலக்குகள் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு. அதுக்கு ஒரு தகவல் அல்ல சொல்லுவார். இது மாதிரி பல தகவல் குரான் இருக்குது, நம்ம அதை வச்சு அறிஞ்சிக்கிடலாம். மலக்கள்லாம் யார், அவங்க ரெக்கையோடுங்க இருப்பாங்க, 2 ரெக்கை 3 ரெக்கை அப்படின்னு பல விதம் அல்ல நமக்கு சொல்கிறார் அந்த விஷயத்தை. அப்போது அவங்க மிதக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. மேலும் எல்லா இடங்களிலும் மிதக்கின்றவர்கள் ஆர்வத்துடன் ஒருவரை ஒருவர் முந்தக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஆர்வம்னா எதுக்கு ஆர்வம்? அல்லாஹ் சொல்லக்கூடிய பணிகளை செய்வதற்கு ஆர்வமாக இருப்பாங்க. ஒருத்தரோட ஒருத்தர் முந்தி செய்வாங்க. நாம் எப்படி இருக்கிறோம் மனிதர்களில் அமல்கள் செய்கிறதுல யாராவது செய்யட்டும் நம்ம முன்னால் எதிர்பார்த்துட்ருப்போம். அவங்க செஞ்சால் நம்ம அதை பார்த்துட்ருப்போமே தவிர நாம் முந்தி செய்யணுங்கிறதுக்கு நம்ம ஆர்வம் நமக்கு இல்லை. அது மாதிரி போட்டி போடணும். தர்மத்திலேயோ அமல்களையோ நல்ல பணிகள் செய்வதிலேயோ ஒரு ஆப்ஷன் வரும் பொழுது நான் அப்படின்னு முந்தைய பதிவு செய்யணும். நாம் என்ன செய்கிறோம், அதை பார்த்துட்டு அமைதியாக இருந்துருவோம். யாராவது அதுக்கு வருவாங்க, அந்த பணியை செய்வதற்கு வருவாங்க அப்படின்னு நாம் எதிர்பார்த்து உட்காந்துருக்கோம். கடைசியில் யாராவது பார்த்தவங்க கூட செஞ்சாங்கன்னா ரைட், அதுக்கு ஒருத்தர் பொறுப்பு எடுத்துட்டாரு, நாம் ஃப்ரீ ஆகிட்டோம் அப்படின்னு நம்ம இருக்கிறோம். ஆனால் அப்படி இல்லை. அல்லாஹ்வுடைய மலக்குகளை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆர்வத்தோட எப்படா நமக்கு ஒரு செய்தி கிடைக்காது நாம் அதை செய்வோம் இப்படி முந்தக்கூடியவங்களா ஒரு மலக்களை விட இன்னொரு மலக்கு முந்தக்கூடியவராக இருக்கிறாங்கங்கிறத ஒரு தகவல் அல்லாஹ் சொல்கிறார். பல்வேறு கட்டளைகளை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் நிறைய கட்டளைகளை வச்சுருக்கிறாரு, சொல்கிறாரு, ஏவுறாரு. அதை நிறைவேற்றுவதற்காக அவங்க போட்டி போடுறாங்க அப்படிங்கிறத நமக்கு எல்லாம் தெரியப்படுத்துகிறார். மலக்களுடைய தன்மைகளை சொல்கிறார். இது ஏன் நமக்கு எல்லாம் சொல்கிறாரு? மலக்கு அப்படி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க அப்படி இருக்க நீ இப்படி இருந்துக்காதுன்னு அர்த்தம் இல்லைல்ல. அவங்க அப்படி இருக்கிறாங்க, அவங்கள நாமளும் இருக்கணுங்கிறதுக்கு தான் அந்த பதிவு செய்யப்படுது வேதத்திலேயே. நமக்கு தேவைப்படலாம், ஏன் அதை சொல்ல போகிறாரு? மலக்கு மிதக்கிறாங்க, மலக்குகள் போட்டி போடுறாங்க, அவங்க ஆர்வமாக இருக்கிறாங்க, அதே நமக்கு சொல்லணும். அப்போ நீங்களும் அதில் நம்ம குரான் எதுக்கு வந்திருக்கு? நமக்கு படிப்பினைக்காக வந்திருக்கு. இதுலேருந்து நம்ம கற்றுக்கொள்வதற்கு தான் இந்த குரான் நம்ம வேதமாக வந்திருக்குது. அப்போ அந்த வேதத்தினுடைய வரிகளாக வார்த்தைகளாக அந்த விஷயங்களை சொல்லும் பொழுது நாமும் அதுக்கு போட்டி போடணும். நமக்கும் இது மாதிரி வாய்ப்பு வரும்போது நான் முந்தி நீ முந்தின்னு நமக்குள்ளே ஆர்வமாக இருக்கணுங்கிறதுக்கு தான் அல்லாஹ் நமக்கு அதை சொல்கிறார். அப்போ மலக்குகள் எல்லா இடங்களிலும் மிதக்கின்றவர்கள், ஆர்வத்தோடு இருக்கக்கூடியவங்க, ஒருவரை ஒருவர் முந்தக்கூடியவங்க, பல்வேறு கட்டளைகளை நிறைவேற்றுவதற்காக அப்படின்னு இந்த 5 அல்லாஹ் சொல்கிறார். அதிர்வானது அதிரும் நாள் அப்படிங்கிறார் அல்லாஹ். இந்த உலகத்தில் நாம் ரொம்ப சுகவாசியாக இருந்துகிட்ருக்குறோம். ஒரு அசை கூட தெரியாமல் இருக்கிறோம். சாதாரண இருந்த இடத்துல ஒரு தூசி கிடக்குதுன்னா அது அங்கேயே தான் கிடக்குது. எந்த விதமான நமக்கு எதுவும் அசைவும் தெரியல. ஆனால் இது என்ன இருக்காது, நிரந்தரமானது இல்லை. இந்த பூமி அதிர்வானது அதிரும் அந்நாள். நமக்குன்னு ஒரு நாள் இருக்குது. இந்த உலகத்தினுடைய முடிவு நாள் ஒன்று இருக்குது. இந்த உலகம் ஒரு காலாவதி ஆகக்கூடிய தேதி இருக்குது. அந்த சமயத்தில் ஒட்டுமொத்த உலகமும் என்ன செய்யப்படும்? குலுக்கப்படும், உடைக்கப்படும், சுக்குநூறாக்கப்படும், மலைகள் எல்லாம் பொதிகளற்ற ஒரு இடைகளாக ஆகிடும் அப்படின்னு பலவிதமான வசனங்களை வார்த்தை நம்ம பார்க்குறோம். அப்போ அதிர்வானது அதிரும் அந்த நாள் கண்டிப்பாக வருது. அதை நம்ம எதிர்நோக்கி இருக்கிறோம். நம்ம காலத்துலேயும் வரலாம், நம்ம மரணத்துக்கு அப்புறம் வரலாம். ஏன்னா ஆனால் நம்ம மரணித்திருந்தாலும் நாம் 2வது சூர் ஊதும் போது எழுப்பப்படுறோம். நம்ம அதை பார்க்கத்தான் இருக்கிறோம். அதிர்வானது அதிரும் அந்நாள் 2வது ஊதுதலை தொடர்ந்து முதல் ஊதுதலில் என்ன செய்யப்படுது? அந்த காலத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கையாளர்கள்லாம் மயக்கமாக உள்றாங்க அப்படின்னு நம்ம அறிகிறோம். 2வது ஊதுதலை தொடர்ந்து குறிப்பான சில மனங்கள் திகிலூட்டப்பட்டு விடும். அந்த நிகழ்வு நடக்கும்பொழுது திகிலாயிடும் மனசுக்கு பலவிதமான உணர்வுகள் இருக்குது. சந்தோஷமாக இருக்கக்கூடிய உணர்வு இருக்குது, துக்கத்தை அனுபவிக்கக்கூடிய உணர்வு இருக்குது, கோபம் இருக்கக்கூடிய உணர்வு இருக்குது, பலவிதம் பொறாமை, நிறைய உணர்வுகள் நம்ம மனசுக்கு இருக்குது. அதில் ஒரு உணர்வு அல்லாஹ் இங்கே சொல்கிறாரு, குறிப்பான சில மனங்கள் திகிலூட்டப்பட்டு விடுங்கிற. திகில்னா என்ன? பயங்கர அச்சமாயிடுது. இது சொன்னான்னா நாளைக்கு அவனை கொலை செய்ய போகிறாங்க அப்படின்னு ஒரு சொல்லப்பட்டால் அவன் கேள்விப்பட்டால் எப்படி இருக்கும்? திகில் அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு திகிலூட்டப்படும் அப்படின்னு சொல்கிறார். அந்த நிகழ்வு ஏற்படும் பொழுது என்ன ஆயிடுச்சு இந்த இது பூமிக்கு அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்பாங்க. அதாவது இப்போ நிலச்சரிவுன்னு நம்ம கேள்விப்படுறோம். காலங்காலமாக மக்கள் இதில் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. எவ்வளோ ஸ்ட்ராங்கான வீடு. ஒரு காலம் ஒன்றுமே ஆகலை, பெரிய மழையாக இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் நைட்டு சாப்பிட்டுட்டு அவங்க எல்லாமே பேசி தீர்ந்துட்டு தூங்குறாங்க. தூங்கி 1 ஹவரில் ஒரு நிகழ்வு நடக்குது. இப்போ கேரளாவில் பார்க்குறாங்க, வயநாடில்
இரவு நேரத்தை தூங்கின சமயத்தில் நிலச்சரி ஏற்பட்டு பெரும் வெள்ளம் ஏற்பட்டு என்னாச்சு, பெரும் ஊர்கள் எல்லாமே அழிஞ்சு போய் மக்கள் இன்றைக்கி நிர்கதியாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போது இதை அவ்வளோ காலமாக வாழ்ந்து உருவாக்குனது ஒரு நொடி பொழுதில் என்னாச்சு, ஒன்றுமே இல்லாமல் போச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி விஷயம் பார்க்கும்போது என்ன செய்யும், மனம் திகிலூட்டப்படும். இதெல்லாம் பார்த்தாங்கன்னா அந்த நிகழ்வு நடக்கும் பொழுது அப்போ தான் தெரியும். நம்ம வெறுமனே இப்போ அதை பார்த்துட்டு பேசுகிறதெல்லாம் அந்த உணர்வு நம்ம முழுமையாக அடைஞ்சோமான்னு தெரியாது. ஆனால் அந்த நிகழ்வு நம்ம கண் முன்னால் நடக்கும் பொழுது எவ்வளவு கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்மளால் அறிய முடியும். திகிலூட்டப்பட்டு விடும் சில மனங்கள். அப்போ எல்லாம் நம்பிக்கையாளர் இருப்பாங்க, நம்பிக்கையற்றவங்க இருப்பாங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி நிகழ்வு இருக்காது. நம்பிக்கையற்றவங்களுடைய மனங்கள் திகிலூட்டப்பட்டதாக இருக்கும். அப்போ அவர்கள் கூறுவார்கள், அவருடைய கண்கள் கீழ் நோக்கியவையாகிவிடும் அப்படிங்கிறார். அந்த மாதிரி திகிலூட்டப்பட்ட உடனே அவங்களாம் தண்டனைக்கு உள்ள மக்கள் அறிஞ்சிருக்கிறாங்க. நாம் சரியான நபர் கிடையாது, நாம் செய்த பாவத்துக்கு தண்டனை வந்துருச்சு, நெருங்கிடுச்சு, நாம் அதை அடைஞ்சிட்டோம், நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படிங்கிறத உணர்ந்து அவங்க பார்வை கீழ் நோக்கியதாக இருக்குது. தைரியமெல்லாம் நெஞ்சு நிமித்திட்டு இருக்க முடியாது. எங்களுக்கு ஏன் இப்படி நடந்துச்சு, நான் என்ன பாவம் செஞ்சோம் அப்படிலாம் கேட்க முடியாது. அதை உணர்ந்து தான் அவங்க என்ன செய்கிறாங்க, தன்னுடைய பார்வைகளை வெக்கத்தோட கீழ் நோக்கியவையாக அது இருக்கும். அவர்கள் அப்போ தான் சொல்கிறாங்க, சமாதியிலிருந்து மீண்டும் நாம் படைக்கப்பட்டு விட்டோம் அப்படிங்கிறாங்க. எது செத்துருக்கான், அவங்க அடக்கம் பண்ணியிருக்காங்க. இந்த நிகழ்வு நடக்கும்போது பூமி தகர்க்கப்படும் போது, அதிர்வானது அதிரும் பொழுது, வெடிக்க செய்யப்படும் பொழுது சமாதிகள் வெளிப்படுத்தப்படுது. அப்போ அவங்க கேட்குறாங்க, சமாதியிலிருந்து மீண்டும் நாம் படைக்கப்பட்டு விட்டோம் அப்படிங்கிறாங்க. அவங்க ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, நம்ம செத்துட்டா ஒருபோதும் படைக்கப்பட மாட்டோம்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம துண்டு துண்டாக கிழிஞ்சு போனதுக்கப்புறம், நம்ம இத்து போனதுக்கப்புறம், மண்ணோட மண்ணாக ஆனதுக்கு பிறகு எப்படி நாம் படைக்கப்படுவோம் அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு இருந்த மக்கள். அதனால் இந்த விஷயம் அவங்களுக்கு என்னவா இருக்குது, பெரும் ஆச்சரியமாக இருக்குது. எப்படி நாம் படைக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூறுவார்கள், சமாதியிலிருந்து மீண்டும் நாம் படைக்கப்பட்டு, சமாதி இருந்தாங்கிற வரைக்கும் அவங்க அறிஞ்சிருக்காங்க பார். அப்போ அதில் படைக்கப்பட்டு விட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. தொடர்ச்சியாக நம்ம பார்ப்போம். தூபு இலல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே. அந்த அல்லாஹுவை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் பகர்கின்றேன். நாம் வழிபடக்கூடிய அந்த அல்லாஹ் தனித்தவராகவும் இணைகளற்றவராகவும் ஒருவராகவும் தனித்தவராகவும் இருக்கின்றார். அத்தகைய மகத்தான நம்முடைய இரட்சகரை இங்கே நாம் அவரை மட்டும் கலப்படமின்றி தனித்து வழிபடுவதற்காக இந்த ஜும்மாவுடைய 2வது அமர்விலே அமர்ந்திருக்கின்றோம். அவர் துதிப்பிற்குரியவர், புகழுக்குரியவர், ஒருவர், மேலதிகாரம் மிக்கவர். அவர் அறியாமல் எந்த ஒன்றும் நிகழ்வதில்லை. நம்மை படைத்தவராக இருக்கின்றார், நம்மை பார்ப்பவராக இருக்கின்றார், நம்முடைய அருகில் இருக்கின்றார், நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கின்றார், நம்முடைய மன்னிப்புகளை ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கின்றார், நம்மை அவர் இயக்கக்கூடியவராக இருக்கின்றார். அத்தகைய மகத்தான இரட்சகரை இங்கே நாம் வழிபடுவதற்காக அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். சூரா 79 10 வசனங்கள் பார்த்துருக்குறோம். தொடர்ச்சியாக அந்த நிகழ்வுகள் அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த 11வது வசனத்தில் சிதைந்து போன எலும்புகளாக, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், சிதைந்து போன எலும்புகளாக நாம் மாறிவிட்ட பின்னர் எவ்வாறு இது நிகழ்ந்தது. ஆச்சரியம். எப்படி மேலே ஒரு கேள்வி கேட்டாங்களோ, நாம் படைக்கப்பட்டு விட்டோம் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு சிதைந்து போன எலும்புகள்னு சொல்கிறாங்க. நம்ம எலும்பு அது ஒரு காலம் வரைக்கும் சதைகள்லாம் முதல்ல போயிடும், அப்புறம் எலும்புகள் மட்டும் இருக்கும். அந்த எலும்புகள் கூட மண்ணோட மண்ணாக மக்கி சிதைந்து போனால் என்ன, அதில் கலந்துருது மண்ணில். அதாவது கையில் தேய்ச்சோம்னா அது புருன்னு உருந்துடும், அதை ஊதுனா ஃபூன் பறக்கும் இல்லையா. அந்த அளவுக்கு சிதைந்து போன எலும்புகள் ஆனதுக்கப்புறம் இப்படி மாறிவிட்ட பின்னர் இவ்வாறு நிகழ்ந்தது எப்படி கேட்குறாங்க. சிதைந்து போன எலும்புகளாக நான் மாறிவிட்ட பின்னர் எவ்வாறு இது நிகழ்ந்தது, இது சாத்தியமே இல்லையே அப்படின்னு நினைக்க. ஏன்னா அவர் கடவுளுடைய சக்தியை அறியலை, அல்லாஹ்வுடைய பலத்தை அறியலை, வல்லமை அறியலை, கடவுள் எப்படிப்பட்டவன் தெரியல. அதனால தான் இந்த மாதிரியான வார்த்தைகளை எப்போ அவன் மறுமையை கண்டதுக்கு அப்புறமும் அவன் சொல்கிறான்னா அவன் எத்தகையவன் அப்படிங்கிறத நம்ம அறிய முடியுங்க. இந்த உலகத்திலேயே கடவுள் எத்தகையவன் அறிஞ்சிருந்தால் இந்த வார்த்தையிலே வராது. அவனுக்கு இந்த மாதிரி பேசக்கூடிய சான்ஸும் கிடையாது. அவன் சொர்க்கவாசியாக தான் இருப்பான். கடவுள் எல்லாம் வல்லவர், எல்லாம் அறிந்தவர், எதையும் செய்யக்கூடியவர், எங்கும் இருக்கக்கூடியவர், ஒவ்வொரு அணுவையும் அறிந்தவர், ஒவ்வொரு அணுவையும் படைத்தவர். அப்படிப்பட்ட இரட்சகருக்கு எல்லாம் இலகு தான். அதாவது அந்த என்ன எலும்பு சொல்கிறாங்க,
சிதைந்து போன எலும்புன்னு சொல்கிறாங்களா, மாறிவிட்டேன்னு சொல்ல, எலும்புகளாக நான் மாறிவிட்ட பிறகு கை ஒரு பக்கம், கால் ஒரு பக்கம், எலும்பு ஒரு பக்கம், சதம் ஒரு பக்கம், ஒவ்வொரு உறுப்பும் ஒரு பக்கம், எலும்புகள்லேயே ஒரு துண்டு ஒரு விதமாக இல்லாமல் அது வெவ்வேறு பக்கங்கள் இருந்தும் எப்படி சாத்தியம்? யார் கேட்பா? கடவுள் எத்தகையவர்கள் அறியாதவன் தான் கேட்பான். நமக்கு அந்த கேள்வி இருக்கா? இப்பவும் கிடைக்காது. ஏன்னா நாம் இந்த எலும்புகளாக இருக்கிறதுக்கு முன்னாலேயே, நாம் ஒரு சதைப்பிண்டமாக இருக்கிறதுக்கு முன்னாலேயே, நாம் ஒரு இரத்தக்கட்டியாக இருக்கிறதுக்கு முன்னாலேயே, நாம் ஒரு விந்தாக இருப்பதற்கு முன்னாலேயே, விந்துக்கு முன்னால் நாம் ஒரு இரத்தமாக இருப்பதற்கு முன்னாலேயே, அந்த இரத்தம் உருவாவதற்கு காரணமாக இருந்த ஒரு உணவாக இருந்ததற்கு முன்னாலேயே நாம் எதுவுமே இல்லாத ஒரு உடுப்படைப்பாக இருந்திருக்கோம் இல்லையா? அந்த உணவுக்கு முன்னால் மண் இருக்குது, மண்ணுக்கு முன்னே என்னன்னு சொல்லவே முடியாது. அப்போது எதுவுமே இல்லாமல் இருந்து நாம் படைக்கப்பட்டிருக்கின்றோம் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு நிதர்சனமான உண்மையாக இருக்குது. அப்போ எதுவுமே இல்லாமல் இருக்கும்போது நாம் ஒரு படைக்கப்பட்ட மனிதனாக இருக்கும் பொழுது நாம் ஏன் ஒரு செத்துப்போன மனிதனை மீண்டும் உயிர் உண்டாக்க முடியாதுங்கிறது அறிய முடியுதா? ரொம்ப இலகு கடவுளுக்கு. இல்லாமல் இருந்து படைப்பவர் தான் கடவுள். இல்லாமல் இருந்தே படைத்தவருக்கு இருக்கக்கூடிய ஒன்றிலிருந்து படைப்பது கடினமா? அல்லாஹ் கேட்கும்போது இந்த வானம் பூமியை விடவா உங்களுடைய படைப்பு கடினம் அப்படின்னு கேட்குற. எவ்வளோ பிரம்மாண்டமான படைப்பு! எதில் அவர் நிப்பாட்டி வச்சுருக்கிறாரு? எப்படி சுற்றிக்கிட்டு இருக்குது? என்ன சக்தியில் இயங்கிக்கிட்டு இருக்குது? எவ்வளோ விதமாக அவர் செட்டப் பண்ணி வச்சுருக்கிறாரு? இதெல்லாம் விட கடினமா அப்படின்னு கேட்குற. ஒன்றுமே இல்லை நம்மளை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை இப்போ நாம் இந்த வாழ்க்கையில் என்ன சொல்கிறோமோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை மறுமையில் நமக்கு தெரியும். நம்மளுக்கு கடவுளுக்கு எல்லாம் இலகு. அப்போ நாம் இந்த பூமியிலிருந்து எழுப்பப்பட்டால் நாம் இந்த கேள்வி கேட்க மாட்டோம். எங்களை யார் எழுப்பியது? கேட்க மாட்டோம். எங்களை யார் படைத்தது? கேட்க மாட்டோம். நாங்கள் துண்டு துண்டாக சிதைந்ததுக்கு பிறகும் நாம் எப்படி இப்படி உருவாக்கப்பட்டோம்? கேட்க மாட்டோம். ஏன்னா நமக்கு எல்லாம் இப்போயே அந்த நம்பிக்கை இருக்குது. கடவுளுக்கு எல்லாம் எளிது, எல்லாம் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர்கள் கூறியிருந்தனர், இது மீண்டும் நிகழ சாத்தியமில்லாத ஒன்றாகும். எப்போ? இந்த உலகத்தில் வாழும் பொழுது, உயிரோடு இருக்கும்போது, மரணத்திற்கு முன்னால் நாம் செத்தா மீண்டும் உயிர் தெழுப்பப்பட சாத்தியமே இல்லை. இம்பாசிபிள் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. சாத்தியமில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதை அல்லாஹ் சாத்தியமாக ஆக்குறாருங்கிறத மறுமையில் நிகழ்வில் இருக்குது, வேதத்தில் இருக்குது, இந்த வசனத்தில் இருக்குது. நாம் அதை கணித ரீதியாக நம்ம பார்த்துருக்குறோம். கடவுள் உண்மையில் எல்லாம் வல்லவர் அப்படிங்கிறது நாம் அறிஞ்சதுனால நமக்கு அது அல்லாஹ்வுடைய வல்லமை அறிஞ்சிருக்கிறோம். ஆக அவருடைய பேச்சு எல்லாம் எப்படி இருக்குதுன்னா அவநம்பிக்கையின் வெளிப்பாடாக, நம்பிக்கையற்றவருடைய வார்த்தைகளாக இருக்குதுங்கிறது நாம் இப்போவும் பார்க்குறோம். அதற்கு எடுத்துக்கொள்வதெல்லாம் அவர்கள் கூறியிருந்தனர், இது மீண்டும் நிகழ சாத்தியமில்லாத ஒன்றாகும். அதற்கு எடுத்துக்கொள்வதெல்லாம் ஓர் இடிப்பு தான். இந்த மாதிரி நினைப்புகள்லாம் ஒரே ஒரு இடிப்பு தான். அல்லாஹ் இந்த பூமியை வானத்தை உலகத்தை அழிக்கிறதுக்கு ரொம்ப பெரிய பிரம்மாண்டம் வேலைலாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிறார். ஒரு இடிப்பு, அவ்வளோதான். ஒரு எறும்பு இருக்குது, உரலை போட்டு ஒரு நெய் நெச்சா என்ன ஆகும்? ஒன்றுமே தெரியாது, இரும்பை கொண்டு நசுக்கணும் இல்லையா? அந்த மாதிரி ஒரே ஒரு இடிப்பு அப்படிங்கிறார். அந்த இடிப்பில் ஏதாவது தேருமா? நீங்கள் பார்க்க முடியுமா? எறும்போட பல்லை பார்க்க முடியுமா? எறும்போட கண்ணை பார்க்க முடியுமா? அந்த இடிப்பில் இருந்து எறும்போட ஒரு நரம்பு பார்க்க முடியுமா? அது உணவாக உட்கொள்ளுத வயிறுகளை பார்க்க முடியுமா? எதையுமே பார்க்க முடியாது. ஒரு இரும்பை வச்சு உலக்கில் வச்சு ஒரு நசுக்கிட்டோம்னா லேசாக ஈரமாக தெரியும், அவ்வளோதான். அந்த ஈரம் கொஞ்ச நேரத்தை காஞ்சி போயிடும், எதையும் பார்க்க முடியாது. அப்போ அதை மாதிரி இந்த அல்லாஹ் சொல்கிறாரு, இந்த உலகத்தை அழிப்பதற்கு ஒரே ஒரு இடிப்புங்கிறார். அது என்ன மாதிரி இடிப்பு நமக்கு தெரியாது. அவர் சக்தி உள்ளவர், பலம் வாய்ந்தவர், எல்லாம் செய்யக்கூடியவர். அதான் அப்போ நிகழும். ஆனால் நமக்கு தெரியுது அல்லாஹ் இடிப்பிடிச்சா ஒன்றும் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கை நமக்கு இருக்குது. ஆக அதற்கு எடுத்துக்கொள்வதெல்லாம் ஓர் இடிப்பு தான். உடனே அவர்கள் எழுந்து விடுவார்கள். இந்த இடிப்பு இடிச்சிச்சுன்னா அழிஞ்சிருச்சு, அழிஞ்ச உடனே என்ன செய்யப்படுறாங்க? எழுந்து விடுவார்கள். மோசஸின் சரித்திரத்தை பற்றி நீ அறிந்து கொண்டீரா அப்படின்னு அல்லாஹ் 15 ஆரம்பிக்கிறார். ஆக அல்லாஹ் நமக்கு இங்கே சொல்லக்கூடிய விஷயங்கள், மலக்குகளை பற்றி சொல்கிறாரு, மரணத்தை பற்றி சொல்கிறாரு, மரணத்தின் போது நிகழக்கூடிய நிகழ்வுகளை பற்றி, நல்ல ஆன்மா தீய ஆன்மாவுடைய தன்மைகளை பற்றி அல்லாஹ் சொல்கிறாரு. நாம் எப்படி இந்த உலகத்தில் நடக்கணும், எப்படி தன்னார்வம் கொண்டு நடக்கணும், நன்மையில் எப்படி விரையணும், எப்படி போட்டி போடணுங்கிறதுக்கு மலக்குகளை வச்சு எல்லாம் நமக்கு பாடம் கற்றுக் கொடுக்குறாரு. அந்த கட்டளைகளை நிறைவேற்றுறதுக்கு நம்ம ஆர்வமாக இருக்கணும். இதெல்லாம் ஏன்னா நமக்குன்னு ஒரு காலம் இருக்குது, அந்த காலத்தில் சிறப்பாக வாழுதற்கு இந்த உலகம் இங்கே அழிக்கப்படுது,
அந்த அதிர்வான ஒரு அதிர்வு நாள் இருக்குது. அதை தொடர்ந்து 2வது ஊதுதல் நடைபெறும். அல்லாஹ் சொல்கிறாரு. குறிப்பான சில மனங்கள் திகிலூட்டப்பட்டு விடுங்கிறாரு. கண்கள் அந்த மாதிரி திகிலூட்டப்பட்ட மனங்களுடைய மக்கள் தன்னுடைய பார்வைகளை கண்கள் கீழ் நோக்கியவையாக இருக்கும்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி சமயத்தில் எப்படி இந்த உலகத்தில் அவங்க அவநம்பிக்கையாக இருந்தாங்களோ அதே அவநம்பிக்கையை அந்த மறுமையிலும் அவங்க எழுப்பப்படும் போது வெளிப்படுத்துகிறாங்க. அப்பவும் அவங்க மாறலைங்கிறது அல்லாஹ் நமக்கு சொல்கிறார். சமாதியிலிருந்து மீண்டும் நாம் படைக்கப்பட்டு விட்டோமா, சிதைந்து போன எலும்புகளாக நாம் மாறிவிட்ட பின்னர் எவ்வாறு இது நிகழ்ந்தது, இது மீண்டும் நிகழ சாத்தியமில்லையே என்று சொல்லக்கூடியவங்களா அவங்க இருந்தாங்க. இந்த மாதிரி அவங்க சொல்வதற்கு நிகழ்வதற்கெல்லாம் அல்லாஹ் எடுத்துக்கொண்டதெல்லாம் ஒரே ஒரு இடிப்பு தான். ஒட்டு மொத்தமாக முடியுது. அந்த சமயத்தில் உடனே அவங்க சமாதியிலேருந்து எழுப்பப்படுறாங்க அப்படிங்கிறது சொல்கிறார். அதுக்கு அடுத்து மூசஸுடைய வரலாறு வருது. நம்ம தொடர்ச்சியாக அடுத்தடுத்த ஜும்மாக்களில் இந்த வசனங்களை பார்ப்போம். ஆக நாம் அல்லாஹ் நமக்கு என்ன கற்றுத்தரார்னா, அவரை மட்டும் வழிபடுவதற்கு கற்றுக் கொடுக்குறாரு. அவருடைய நமக்கு அல்லாஹ் அளித்த அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துவதற்கு கற்றுக் கொடுக்குறாரு. எப்போவுமே அவரை நினைத்து கொண்டிருப்பதற்கு கற்றுக் கொடுக்குறாரு. அதன் மூலமாக நாம் ஏராளமான பலனை அடைகிறோம் அப்படிங்கிறதையும் கற்றுக் கொடுக்குறாரு. நாம் மன்னிப்பு கேட்பதன் மூலமாக நம்ம தாராளமாக நம்முடைய வேண்டுதல்களை தேவைகளை நிறைவேற்றி கொள்கிறோம். அல்லாஹ் வழங்குறேங்கிறாரு. இப்படி அல்லாஹ் சொல்லக்கூடிய கட்டளைகள் எல்லாமே நமக்கு, நம்முடைய உடம்புக்கு, நம்முடைய ஆன்மாவுக்கு எல்லாமே நலவாக இருக்குதுங்கிறது அறிகிறோம். அவரை நினைவு கூறுவதன் மூலமாக நம்முடைய மனங்கள் அமைதி பெறுகின்றனங்கிறார். மனம் எப்போவுமே அமைதியாக இருக்குதானா? இல்லை. பல நேரங்களில் கொந்தளிச்சிக்கிட்டு இருக்குது. கோவப்படும் போது கொந்தளிக்குது. நமக்கு எதிராக ஒருத்தர் செயல் செஞ்சுட்டானா கொந்தளிக்குது. நம்முடைய எதிரியாக நம்ம நினைக்கக்கூடிய அளவுக்கு கொந்தளிக்குது. அவனுடைய எல்லா சின்ன சின்ன செயல்களும் நம்மளை வெறுப்பை உண்டாக்குது. இப்படி மனங்கள் எப்போவுமே அமைதியாக இருக்கிறது இல்லை. பலவிதமான சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலையை வச்சு என்ன செய்யுது, பலவிதமான நிகழ்வுகளை நமக்கு பார்க்குறோம். அந்த மனங்கள் அமைதி பெறுவதற்கு அல்லாஹ் ஒரு சூட்சுமத்தை சொல்லித்தராருன்னா அது என்னென்னா, அவரை நினைவு கூறுவதன் மூலமாக. எதிரி என்ன செஞ்சாலும் சரி, நஷ்டம் ஏற்படுத்தினாலும் சரி, நாம் அதெல்லாம் பெருசாக கண்டுக்கிடாமல் கடவுளை நினைவு கூறுவதில் நம்ம நடை போட்டோம்னு சொன்னால் நம்முடைய மனங்கள் அமைதி பெறுது. நமக்கு எதிராக நிகழக்கூடிய நிகழ்வு நாம் என்ன செய்ய முடியும்? கடவுள் தான் எல்லாம் செய்யக்கூடிய இருக்கிறாரு. அவர் தடுக்குவார். அவர் நமக்கு நன்மையை என்ன செய்வார், வழங்குவார். நாம் ஒருத்தரை தடுப்பதற்கு செய்வதன் மூலமாக எல்லாம் நிகழ்வதில்லை. அதெல்லாம் ஒரு காரணம்தான். இது அதை ஒரு செட்டப் செய்கிறது, பேசுகிறது, நடத்துகிறது, இதெல்லாம் ஒரு விஷயம். ஆனால் உண்மையில் கடவுள் தான் என்ன செய்கிறார், நம்மளுக்கு அதையும் ஆகுமாக்கி தரார். நாம் பெரும்பாடெல்லாம் பட்டிருப்போம். ஆனால் சின்ன ஒரு விஷயத்தை வச்சு எல்லாம் என்ன செய்வார், நமக்கு அந்த விஷயங்களை சரி பண்ணி தருவார். இப்படி உள்ள வல்லமை உள்ளவராக இருக்கிறாரு. ஆக நம்ம மனமகிழ்ச்சியாக இருப்பதற்கு நிறைய அல்லாஹ் சொல்லக்கூடிய சூட்சுமம் அவர் நினைவு கூறுவது. எப்போவுமே நாம் கடவுளோடு இருந்து அவரை ஒரு கட்டளைகளை கீழ்ப்படிந்து இருந்தால் எல்லாம் நம்ம சுற்றியே மிக நலவாகத்தான் இருக்குங்கிறத நம்ம அறிஞ்சிருக்கிறோம். அந்த மாதிரி நல்லவுடைய அந்த வார்த்தைகளை படித்து அதை கேட்டு அதை கற்றுக்கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்து அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்து மீட்டு கொள்வதற்கு அல்லாஹ் அருளும் கிருபையும் செய்வாராக என பிரார்த்தித்து இந்த ஜும்மாவை நிறைவு செய்வோம். வார்த்தையின் போல் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே. மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லாஹ். அகீமுஸ்ஸலாம்.